டெக்ஸ்டர் படத்தோட டைரக்டர் என் பேர் சூரியன். நாளைக்கு படம் ரிலீஸு. இதெல்லாம் வந்திருக்கிறீங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். ரிலீஸ் வந்து அறிவுத்திரா ப்ரொடக்ஷன் தான் பண்ணுறாங்க. அது மூலயமா இங்கே தமிழ்நாட்டில் நாளைக்கு வந்து நிறைய தேட்டரில் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. நீங்கள் இதெல்லாம் படம் பார்த்துருக்குறீங்க. நீங்கள் படம் பார்த்து உங்களுக்கு என்ன தோணுச்சோ மனசில், இப்போ அது நீங்கள் சொன்னீங்கன்னாவே போதும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மெசேஜில் அவ்வளோ சின்ன மெசேஜ், சின்ன வயசில் நடந்த ஒரு சின்ன விஷயம் பெருநாளுக்கு அது இதாகுதுன்றதுக்காக ஒரு மெசேஜ் பண்ணிட்டோம். நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய இதை விமர்சனத்தை வேணுங்க. நீங்கள் சொல்கிறத வச்சு தான் ஆடியன்ஸ் நாளைக்கு வராது எல்லாமே இருக்குது. நம்ம படத்தோட நடிச்சிருக்கிற மெயின் கேரக்டர் சார் சக்ஸஸ் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் சீங் ஆஃப் சின்ன டீமாக இருக்கும், ஆனால் நிறைய எஃபர்ட் போட்டுருக்கோம் இந்த படத்தில். நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நிறைய கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சின்ன டீம். ஸோ பிக் ட்ரீம்ஸ் உங்களால் உங்கள் ஹெல்ப்லால் வில் பி ஏபிள் டு அச்சீவ், ஏபிள் டு ரீச் மோர் ஆடியன்ஸ். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் படத்தில் ஒரு கருத்து இருக்குது, ஆக்ஷன், த்ரில்லர், ரொமான்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் there is a story behind the whole action and why the whole event is happening. ஸோ நீங்கள் படத்தை பாருங்கள், பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் the music is done beautifully. In fact, he is the music director of the film, and Adi sir is the DOP. Charlotte, he is the producer. And Hari sir, thank you so much for letting us be part of this. ஆமாம், கொஞ்சம் சவுண்டாக பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் டெக்ஸ்டர் படத்தோட மியூசிக் டைரக்டர் ஸ்ரீநாத் விஜய் சொல்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாம் படத்தை பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுடைய சப்போர்ட்ஸ் எங்களுக்கு தேவை இந்த டெக்ஸ்டர் படம் வெற்றி பெறதுக்கு. இந்த படத்தோட டேரக்டர் சூரியன்ஜி இருக்கட்டும், ப்ரொடியூசர் சார் இருக்கட்டும், அண்ட் நம்மளுடைய ஹீரோ இருக்கட்டும், அபிஷேகா இருக்கட்டும், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. லைக் ஹி ஆக்டட் ஸோ வெல். ஸோ அண்ட் ஹீரோயின்ஸ் அண்ட் இன்னொரு ஹீரோ ராஜீவ் அவர்கள் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு மெயினாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். ஏன்னா ஒரு த்ரில்லர் மூவினால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி எல்லோரும் தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள், படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மீடியா பீப்புள் நீங்களும் சப்போர்ட் பண்ணிங்க. இந்த படம் வந்து வெற்றி பெறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. தேங்க்யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். அந்த படத்தோட சவுண்டாக படம் நல்லா வந்திருக்கு. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறோம். அந்த படம் இருக்குது, அதை கட்டான படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாருக்கும் மீடியாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். உங்களோட எல்லோரும் சப்போர்ட் வேணும் நம்மளுக்கு. ஸோ படம் பார்த்துங்க இல்லை, ஸோ நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டெக்ஸ்டர் நாளைக்கு ரிலீஸ் 14ஆம் தேதி. ஸோ இந்த படத்துக்கு வந்து பத்திரிகையாளர் உங்களுடைய ரிவ்யூஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி சின்ன படங்களை பொறுத்த வரைக்கும் தேட்டருக்கு கொண்டு வரதே ஒரு மிகப்பெரிய சவால். ஸோ எங்களோட உத்ரா ப்ரொடக்ஷனில் லாஸ்ட்டாக நாங்கள் பண்ண ஜென்டில்வுமனுக்கு அப்புறம் டெக்ஸ்டர் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் நீங்கள் நல்லா சப்போர்ட் கொடுக்கணும். ஜென்டில்வுமனுக்கு பத்திரிகையாளர் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க, அதேமாரி இந்த டெக்ஸ்டர் படத்துக்கும் கொடுக்கணும். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கருத்தை அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. அதாவது மன்னிப்புன்ற விஷயம் இன்றைக்கி வந்து எவ்வளோ முக்கியமான விஷயம். அதை சின்ன வயசுலேயே ஒரு சம்பவத்தில் அந்த கதையில் வச்சுருப்பாங்க. அது கேட்டதுனால ஒருத்தனுடைய லைஃப் எப்படி மாறுது அப்படின்றத பதிவு பண்ணியிருந்தாங்க. டெக்ஸ்டர் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் வெப் சீரிஸோடைய தலைப்பை பயன்படுத்தியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப ஒரு நல்ல ரிவ்யூஸ் வந்து ஹாலிவுட்டில் கிடச்சிது. ஸோ இது வந்து ஒரு சிறிய முயற்சியாக வந்து ஒரு டீமாக இங்கே டெக்ஸ்டர் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த வாய்ப்பை வந்து கொடுத்த பிரகாஷ் சார், ப்ரொடியூசர் ராம் என்டர்டெய்னர்ஸ், அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. சார்வா ஜிபி சார், அப்புறம் டைரக்டர் சூரியன்ஜி ரொம்ப இந்த படத்தை ஆரம்பத்துலேருந்து ரொம்ப எங்களுடைய சார்பாக ரொம்ப கொண்டு போய் பத்திரிகையாளர்கிட்டையும் மக்கள்கிட்டையும் சேர்த்ததில் வந்து பிஆர்ஓ வெங்கட் சார் வாங்க ஒரு கிட்டத்தட்ட இந்த படத்தை சேர்க்கறதுக்கு எங்களுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னும் ஃபர்தராக இந்த படம் உங்களுடைய ஒவ்வொரு வரிகள்லையும் நீங்கள் எழுத போகிற அந்த ரிவ்யூஸ்லேயும் அதில் தான் வந்து இன்னும் சேரப்போகுது. ஸோ தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த படம் மக்கள் மத்தியில் இன்னும் சேரும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அப்படி வயலன்ஸ் அப்படி கிடையாது. அவன் பாதிச்ச விஷயம் அது மாதிரி சின்ன வயசுல பாதிச்ச விஷயம். அந்த வயசுக்கு அவ்வளோ கேமரா இல்லை கண்டிப்பாக அதாவது யாருக்குமே இருக்குது சார். எனக்கு சின்ன வயசு மாதிரி நடந்திருக்கு சார். இப்போ நான் ஹாஸ்டலில் படிக்கும்போது எனக்கு சின்ன விஷயம் நடந்திருக்கு. நான் அது எதுவுமே வெளியில் சொல்ல முடியல, மனசுக்குள்ளேயே வச்சுருக்கேன். அது எனக்கு தெரியாமல் நிறைய பேர் நான் பழி வாங்கியிருக்கேன், அது அவங்களுக்கு தெரியாது.
இது வயலன்ஸ்ன்றது எல்லா ஏரியாவில் இருக்குது சார். நான் ஹாலிவுட்டு நினச்சேன், நான் ஹாலிவுட் மூவியில் தான் அப்புறம் இருக்குன்னு நினச்சேன். இங்கே நம்ம இதில் சரி நிறைய ஊரில் நிறைய கிராமங்களில் இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது இதோட வயலன்ஸ் பயங்கரமான இருக்கும் சார். இது கற்பனை உண்மை கதை சார். சில உண்மை சம்பவங்களை வந்து செலக்ட் பண்ணி அதுலேருந்து கிடைச்ச ஒரு விஷயம் தான் சார். இதே கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா கிராமத்து ஸ்கூலெல்லாம் கொஞ்சம் அவங்க தெரிஞ்சிருக்கும். இந்த டவுசர் பசங்க அவுத்துருவாங்க. அவுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்க கோவம்ன்றது வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. நடந்த ஒரு உண்மை சம்பவம் அது ஒரு லைனாக வச்சுக்கிட்டு இது பேஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணுறேன். சார் அது வந்து அபிஷேக் சார் வந்து ஃபஸ்ட்டில் கொஞ்சம் இது பண்ணார். எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் சொல்லுங்கள். ஓகே எதுக்காக இவன் பண்ணுறான், ஓகே சைக்கோ பண்ணுறான் சார், எதுக்காக பண்ணுறான் அந்த விஷயத்தை மட்டும் எனக்கு சொல்லுங்க, அது மட்டும் எனக்கு கேட்ச் ஆச்சு, நான் பண்ணுறேன்னு சொன்னார். நான் விஷயத்தை சொன்னேன். விஷயத்தை சொன்ன உடனே 100% இன்வால்வ் ஆகிட்டேன்.